அதான் இதுல கேக்குறாங்க, நீங்க இவர்கிட்ட இணைய காரணம் என்னன்னு கேட்டா, அவரு பிறப்புக்கும் எல்லாருக்கும் சொல்லும் போதே நான் மனசு வந்து இடம் பிடிச்சிட்டாரு, மனம் இடம் பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப திருப்பரங்குன்ற இஷ்யூ இவ்வளவு இஷ்யூ போயிட்டு சீமான் அண்ணன் கூட பார்த்தனா அறிக்கையை வந்து வெளியிட்டாரு. அமைதியான தமிழ்நாட்டு பூங்காவை கலவரப்படுத்தாதீங்க, கலவரம் வந்து ஏற்படுத்தணும் முயற்சிக்காதீங்க சங்கிகளே அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டாரு. ஆனா விஜய் அண்ணங்கிட்ட இருந்து அறிக்கை தருகிற ஆளே இல்லை. ஒருவேளை அறிக்கை எழுதி கொடுக்குறது ஆறு இல்லையா? ஒருவேளை எங்க போயிட்டான்னு தெரியல. ஆனா அதுக்காக தான் வந்து இவரு நாஞ்ச சம்பத் இணைஞ்சிருப்பாரோ. இதுக்கப்புறம் தமிழ்ல பிடையே இல்லாம எல்லா அறிக்கையும் வெளியே வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா இவர் தமிழ் சார்ந்த ஒரு நல்ல ஒரு ஆர்வலர். உண்மையாவே பார்த்தோன்னா விஜயோட அறிக்கையில அவ்வளவு தமிழ் எழுத்து பிழை இருக்கும். சரி பார்ப்போம், இனி வரும் அறிக்கையில் அந்த மாரி இருக்கான்னு பார்ப்போம். ஆனா திருப்பரங்குன்ற இஷ்யூல விஜய் அவர்கள் இன்னும் காலதாமதப்படுத்துறது முழுக்க முழுக்க சங்கிகள் சப்போர்ட் பண்றதா நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது இருக்கு. இவரு வேணா பேசாம இருக்கலாம், ஆனா பிஜேபிக்கு ஆதரவா ஒருத்தர் கண்டிப்பா பேசுவாரு. யாரு? அண்ணாமலை அண்ணா. வச்சுட்டாங்க இதுக்காக. அவர் என்ன சொல்றாருன்னா, கோர்ட்டே சொல்லிடுச்சு அதை வந்து அவமதிக்குது திமுக, வேணும்னு இதை செயல்படுத்தலன்னா இங்க ஒரு கலவரம் வரணும்னு வேணுமே திமுக பாக்குது. அது மட்டும் இல்லாம இந்துக்களுக்கு வந்து எதிரி இல்ல இல்லன்னு சொல்றீங்களே,